கள்ளத்தனமா இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். கொண்டாட்டி போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க விவாகரத்து வழக்கு, ஒரு நடிகையோட தொடர்பு இருக்குன்னு அவங்க பேர் சொல்லாம டீசெண்டா சொல்றாங்க. அடுத்த 2 நாள்ல அந்த நடிகை யாருன்னு அடையாளப்படுத்துற மாதிரி சோடி போட்டுன்னு வராரு திரிஷாவோட. வெளியில பூரா கள்ள உறவை நார்மலைஸ் பண்ற வேலையை காசு கொடுத்து இந்த டீம் வேலை செய்யுது. ஒரு பக்கம் ரூட் வேலை செய்றார் என் தம்பி ஜெகதீஷ் டீம், இன்னொரு பக்கம் ஆதவ் அர்ஜுனான்னு ஒரு அமாவாசை கேரக்டர் இருக்கார் 420. இதெல்லாம் நான் சொல்லல, அவங்க மச்சான் சார்லஸ் மார்டின் சொன்னதை நான் எடுத்துக்கிறேன். அவர் தான் சொன்னார் இவன் மோசமானவன், அமாவாசை 420 நம்ப தகுந்த ஆள் கிடையாது, குடும்பத்தை கலைக்கிறவன், இவனை பக்கத்தில் வச்சுக்காதீங்க விஜய்னு விஜய்க்கு அறிவுரை சொன்னவர் தான் சார்லஸ். அதை அந்த மாதிரி ஆளை பக்கத்தில் வச்சுக்கிட்டு இவர் செய்கிற எல்லா வேலையும் பாருங்க. சும்மா இருந்த ரஜினிகாந்தை சண்டைக்கு இழுத்துட்டாரா? அவர் பாட்டு சும்மா சிவனேன்னு ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தார். தேவையில்லாமல் அவரை உரண்டை இழுத்து அவர் பயந்தாங்கொழின்னு சொன்னால் அவர் கட்ஸ் தெரிஞ்சு பேசுகிற ஆளாக இருந்தால் தான் பேசணும். ரஜினியை பற்றி ஆதவுக்கு என்ன தெரியும்? அப்போ ஆதவ் அப்படி பேசுனா உடனடியாக விஜய் கண்டிச்சிருக்கணுமா வேணாமா? நீ அப்படி பேசுறது தப்புன்னு சொல்லியிருக்கணுமா? எல்லாத்தையும் எக்ஸில் பதிவு போடுவார்ல, திமுக பாஞ்சிட்டு வருவார்ல. ரஜினிகாந்த் மீது அவதூறு பரப்பியிருக்காரு ஆதவ், பதில் சொல்லியிருக்கணும் வேணாமா? இப்போ உனக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சா? செருப்பு அடிக்கிறாங்களா? போற இடத்துலலாம் திட்டுறாங்களா? பின்னடைவை சரிவை சந்தித்து கொண்டே இருக்கிறார். என்னைக்கு குடும்ப பிரச்சனையில அவர் நேர்மை இல்லாத மனிதராக காட்டப்பட்டாரோ, அந்த விஷயத்தை கள்ள உறவை நார்மலைஸ் பண்ண என்னைக்கு விஜய் முயற்சி எடுத்தாரோ அன்னைக்கே விஜயினுடைய அந்த பெரிய பிம்பம் உடைய ஆரம்பிச்சிருச்சு.